சார் ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஐடி விங்கு பயனியர், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மீடியாவை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரமாணியா திரு சபரீசன் அளவுக்கு இந்த ஆப்ரேஷனை பண்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு பயமுறுத்துதாங்க சார். பயமுறுத்துதுன்றதை விட போட்டியே இல்லாம பண்றது ஈஸி இல்லையா? எதுக்கு போட்டி போட்டு நானும் கஷ்டப்பட்டு சண்டை கிண்ட போட்டுக்கிட்டு ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கேன், எதிராளி காலை வச்சு விட்டா ஈஸியா? எதுக்கு அவனும் ஓடி நானும் ஓடி கஷ்டப்பட்டு ரேஸை தொடுறது ஈஸி இல்லையா? வியூக வகுப்பு நிறுவனம் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க உணர்றாங்களாங்க சார்? அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே ஷோ டைமை தூக்குறாங்க, ஐபேக்கை தூக்குறாங்க. பிரசாந்த் கிஷோர் 21 தேர்தலுக்கு வேலை செய்து சென்ற பிறகு பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும்தான் மூளை இருக்கா? நமக்கு இல்லையா? நாமளே இன்னோஸா ஒன்று ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தானே பேனா நிறுவனத்தை உருவாக்கினார்கள். அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 200 எம்ப்ளாயிஸ் என்று நான் நினைக்கிறேன். அந்த எம்ப்ளாயிஸோட அந்த நிறுவனம் செம்மையாக தானே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை விட இப்போ நீங்கள் என்ன வியூகம் வகுக்க போறீங்க? எதுக்கு ஐபேக்கு, எதுக்கு ஷோ டைம் சொல்லுங்க? 10 கோடி ஜஸ்ட் ஃபார் கன்சல்டன்சி. எம்ப்ளாயிஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு செலவே கிடையாது. ராபினும் ரிஷியும் வந்து உட்காந்து கன்சல்டன்சி பண்றதுக்கு ஆளுக்கு 10 கோடி. தம்பி பைத்தியமாவீங்க? இவங்க கிட்ட இல்லாத என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போறாங்க? அவங்க ஏடிஎம்கேக்கு போகக்கூடாது.